Hi guys, welcome to Sonia's Cookhouse. இன்னைக்கு ரெசிபி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மைதா இல்லை கோதுமையில் செய்ய போகிறோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 2 கப் கோதுமை மாவு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் வேண்டான்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து மெல்டடாக ஃபார்மில் கூட போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, செஸ்மி சீட்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி கருப்பு போடுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஓமத்தை வந்து நல்லா கசக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து ரப் பண்ணுங்கள் நல்லா, அந்த ஆயில் அந்த மாவில் நல்லா படுற மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இதே மெத்தடில் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், எதுவுமே மாறாது. வெறும் கோதுமைக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கோதுமை மாவு ஹெல்தினால நான் கோதுமையில் செய்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு வந்து புட்டு மாவு மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு இருந்தால் மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துருங்க. தண்ணி வந்து அட் அ டைமில் சேர்க்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நான் இதில் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 ml வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது 1 கப் கிட்டத்தட்ட வரும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு சாஃப்ட் மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இது 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லி விதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, இது வாசனைக்கு தான். அப்புறம் 5 உருளைக்கிழங்கு நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மசிச்சு கூட போட்டுக்கலாம், நான் அப்படியே போட்டு பேனில் மசிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் 1/2 கப் பச்சை பட்டாணி ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கு சால்ட் போடல, இப்போ தான் போடுறேன், அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைனா இது ஆப்ஷன் தான், போடணுன்னு அவசியம் இல்லை. கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் அது போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனல் டச்சாக கொரியாண்டர் லீஃப், நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை வந்து சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வெங்காய தக்காளி எதுவுமே சேர்க்க மாட்டோம், மசாலா ரெடி. இதுக்கு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மாவு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி எப்படி ஊட்டுறோமோ அதே பக்குவத்துக்கு சின்னதாக பால் எடுத்து சப்பாத்தி மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் எதுவுமே தேவையில்லை, லைட்டாக மாவு மட்டும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் திக்னஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை ஹாஃபாக வெட்டிடுங்க. 3 ஷேப்பில் இருக்கும். 3 ஷேப்பில் வெட்டினதுக்கப்புறம் இது வந்து கோனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்டிக் ஆகாது, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு கோதுமை மாவு, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவில் 3 டீஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன்ல, இந்த பேஸ்ட் தான் அது. இதை வச்சு தான் நம்ம வந்து சமோசா வந்து ஒட்ட போகிறோம். இதை வச்சு இந்த எட்ஜஸை வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து கோன் ஃபார்முக்கு ஆயிரும். இப்போது அதுக்கு நடுவில் நம்ம வந்து நம்மளோட ஃபில்லிங், அதாவது நம்மளோட மசாலா வந்து உள்ளே வச்சுக்கலாம். மசாலா 1 ஸ்பூன் வச்சதுக்கப்புறம் பின்னாடிந்து ஒரு மடிப்பு விட்டுட்டு திரும்ப அந்த பேஸ்ட்டை வச்சு திரும்ப இந்த சீல் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க ஃபில்லிங் வெளியே வராது. நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவுலையும் நீங்கள் வந்து சமோசா ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணால் தான் நம்மளோட சமோசா வந்து ப்ராப்பராக சீல் ஆகும். இல்லைனா நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அது வந்து ஓப்பன் ஆயிரும். அதனால் வந்து பேஸ்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கோதுமை மாவுலன்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ ஷேப் போட்டுக்கலாம். நம்மளோட சமோசா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 கப் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம சைஸை பொறுத்து ஒரு 10லேருந்து 15 சமோசா வரும்.
அதுக்கப்புறம் ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. மீடியம் ஹீட்டில் சமோசா எல்லாத்தையும் போடுங்க. இந்த சமோசா வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ப்ரௌனாக எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டு வேக விடுங்க. எண்ணெய் வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து சமோசா நல்லா வேகும். இப்போ எனக்கு சமோசா ஒன் சைடு வெந்துட்டு அதனால நான் வந்து திருப்பி போட்டு வேக வைக்கிறேன். இது நல்லா உப்பும், நம்ம ஆல்ரெடி உள்ள மாவில் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கனால நல்லா பபிள்ஸாக வரும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுங்க ஆயிலேருந்து. ஹாட்டாக இந்த சமோசாவை சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு கெச்சப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை புதினா சட்னி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வெறுசாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.